ஹிஜ்ரத் நமக்கு சொல்லக்கூடிய வாழ்வியல் படிப்பினை என்ன என்பதை, ஹிஜ்ரத்தினுடைய அந்த நிகழ்வுகளை நம்முடைய வாழ்க்கையின் யதார்த்த நிகழ்வுகளோடு ஒப்பிட்டு ஒரு சில நல்ல படிப்பினைகளை நான் உங்களுடைய சிந்தனைக்கு கொண்டு வருகிறேன். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நல்ல விஷயங்களை செவிதாழ்த்தி கேட்பதற்கும் கேட்டவற்றில் நல்லவைகளை கொண்டு அமல் செய்வதற்கும் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானா. ஆரம்பமாக இந்த இஸ்லாமிய நாள்காட்டியினுடைய பெயர் ஹிஜ்ரி. ஹிஜ்ரி என்றால் என்ன? புலம்பெயர்ந்து செல்லுதல். ஹிஜ்ரினா ஒரு இடத்திலிருந்து, வசிக்கக்கூடிய ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு, இன்னொரு இடத்திற்கு புலம்பெயர்ந்து செல்லுவதற்கு அரபியில் ஹிஜ்ரி என்று சொல்லப்படும். இந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணம் என்பது வெறுமனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மட்டுமே மேற்கொள்ளப்பட்ட ஒரு நிகழ்வல்ல என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவால் அங்கீகரிக்கப்பட்ட பெரும்பான்மையான நபிமார்கள், ரசூல்மார்கள், நல்லவர்கள், சாலிஹீன்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக, தங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக, இறைவனுடைய ஹக்கை நிறைவேற்றுவதற்காக பல்வேறு தருணங்களில் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள், ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்கள். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஹிஜ்ரத்திற்கான முன்னோடி. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறந்தது ஈராக்கினுடைய தேசம். அங்கிருந்து சிரியா, அங்கிருந்து பலஸ்தீன், அங்கிருந்து கடைசியாக மக்காவில் வந்து தன்னுடைய மனைவியை விட்டது தொடங்கி கடைசி என்று பார்க்கிற பொழுது எகிப்து வரை அவர்களுடைய பயணம் வாழ்க்கையில் நீண்டிருந்தது. பிறந்த ஊரிலேயே இருந்து வாழ்ந்து மரணித்தவர்கள் அல்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். நம்ரூதோடு ஒரு கருத்து முரண்பாடு ஏற்படுகிற பொழுது அங்கிருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ரத் செய்தார்கள். இப்படியாக நாம் பார்க்கிறோம். நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையில 2 முறை ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்கள். ஃபிரௌனுடைய அந்த கோட்டையில் வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு கைகலப்பில் ஒரு நபர் கொல்லப்பட்டு விடுகிறார் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களால். அந்த சமயத்தில் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு ஜரஹாத்திரமான வாலிபராக இருந்தார்கள். மதியன் தேசத்திற்கு, மதியன் நகருக்கு ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து சென்றார்கள். திருமலையில் பதிவு செய்யப்பட்ட செய்தி. மீண்டும் அங்கிருந்து திருமணம் முடித்துவிட்டு நுபுவத்தை வாங்கி கொண்டு நபியாக மீண்டும் ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்தில் வந்து அந்த பனூ இஸ்ரவேலர்களை மீட்டுக் கொண்டு நைல் நதி பிளக்க நதியை கடந்து ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். நபி லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்கள். நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்கள். கடைசியாக ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூட துன்யாவிலிருந்து வானத்திற்கு செய்த அந்த பயணம் உயிரோடு அவர்கள் கைப்பற்றப்பட்டதும் கூட ஒரு விதத்தில் ஹிஜ்ரத் தான். மனிதர்களில் ஆரம்ப மனிதராக இருக்கக்கூடிய ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சுவனத்திலிருந்து பூமிக்கு வந்ததை கூட ஹிஜ்ரத்தின் கணக்கில் நம்மால் சேர்த்துக் கொள்ள முடியும். ஆக ஹிஜ்ரத்தினுடைய பயணம் என்பது நபிமார்களுக்கான சுன்னத், நல்லோர்களுக்கான சுன்னத். இறைவனால் அங்கீகரிக்கப்பட்ட நபி அல்லாத நல்ல மக்களும் கூட தன்னுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக குகைவாசிகள் என்று சொல்லப்படக்கூடிய அஸ்ஹாபுல் கஹ்ஃப்கள் கூட தங்களுடைய ஊரில் இருந்து அவர்கள் ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்கள். இப்படியாக ஹிஜ்ரத் என்றால் புலம்பெயர்தல். அது ரசூலுல்லாஹுக்கு மட்டும் வழங்கப்பட்ட ஒரு விசேஷம் அல்ல. மாறாக எல்லா நபிமார்களும் பெரும்பான்மையான நல்லோர்களும் தங்களுடைய ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்கள். இது ஒரு செய்தி. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த ஹிஜ்ரத் பயணத்தை முன்னிறுத்தி ஏன் இஸ்லாமிய ஆண்டு கணக்கிடப்படுகிறது என்கிற ஒரு வரலாற்றை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். பொதுவாக ஒரு சமூகத்திடத்தில் அல்லது குறிப்பிட்ட நாடுகளிடத்தில் நாட்காட்டியை கணக்கிடுவதற்கு ஒவ்வொரு வழக்கம் இருக்கிறது. ஆங்கில ஆண்டு என்று நாம் சொல்லுகிறோம். ஐரோப்பியர்கள் வெகுஜன ஒட்டுமொத்த உலகமுமே பின்பற்றக்கூடிய ஒரு நாள்காட்டி என்பது கிபி 2026. இந்த நாள்காட்டி எங்கிருந்து துவங்குகிறது என்று பார்க்கிற பொழுது ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்பில் துவங்குகிறது. சீனாவில் தனியான ஒரு நாள்காட்டி இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டுக்கும் அவர்கள் வைக்கக்கூடிய ஒரு பெயர் ஒரு விலங்கினுடைய பெயர். யானை ஆண்டு, பூனை ஆண்டு, டிராகன் ஆண்டு என்று ஒவ்வொரு ஆண்டுக்கும் அவர்கள் ஒவ்வொரு பெயரை வைப்பார்கள். ஆனால் அதற்கு பின்புலத்தில் ஒரு வரலாறு இருக்குதான்னு கேட்டா இல்லை.
ஒரு அர்த்த புஷ்டியோடு, ஒரு வரலாற்று பின்புலத்தோடு ஒரு நாள்காட்டிகள் இங்கே பயன்படுத்தப்படுகிறது என்று சொன்னால் அது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுடைய நாள்காட்டியாக இருக்கக்கூடிய இந்த ஹிஜ்ரியினுடைய ஆண்டுதான் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நமக்கெல்லாம் தெரிந்த வரலாறு தான், ரசூலுல்லாஹுடைய காலத்துல ஹிஜ்ரியினுடைய அந்த நாள்காட்டியோ கணக்கீடோ எதுவும் இருந்திருக்கவில்லை. அவர்களுக்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய காலத்திலும் இல்லை. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நமக்கு ஒரு காலத்தின் கணக்கீடு வேண்டும் என்கிற நிர்பந்தத்திற்காக வேண்டி ஒரு ஆண்டை அவர்கள் நிர்ணயம் செய்ய வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது. நாம் பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஆயுள் வெறுமனே ஹிஜ்ரத் மட்டுமே அற்புதம் அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏராளமான அற்புதங்களை செய்திருக்கிறார்கள். நாம் மறக்க கூடாது என்பதற்காக மிஅராஜினுடைய பயணத்தை நாம் நினைவில் எடுத்துக் கொள்ளலாம். எந்த மனிதருக்கும் எந்த நபிக்கும் மக்களால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத உயர்தரமான ஒரு பயணம்தான் மிஅராஜினுடைய பயணம். நாம் என்ன செய்திருக்க வேண்டும்? உமர் ரலியல்லாஹு என்ன செய்திருக்க வேண்டும்? மிஅராஜினுடைய பயணத்தை அங்கே கணக்கெடுத்திருக்க வேண்டும். ஆனால் அதை விட சிறப்பானதாக அவர்கள் ஹிஜ்ரியை பார்த்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிலவை இரண்டாக பிளந்திருந்தார்கள். அவர்கள் வேண்டுமானால் அந்த நாளை ஹிஜ்ரத்தினுடைய நாளாக எடுத்திருக்கலாம். ஆனால் அதை விட ஹிஜ்ரத்தை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெரிதாக கருதினார்கள். நிறைய விஷயங்கள் அங்கே ஆலோசனை சொல்லப்பட்டது. எந்த ஆண்டை நாம் கணக்கில் எடுத்துக் கொள்ளலாம் என்று பார்க்கிற பொழுது நிறைய ஆலோசனை சொல்லப்பட்டது. ரசூலுல்லாஹுடைய பிறப்பு உமர் ரலியல்லாஹு ஏற்றுக்கொள்ளவில்லை. ரசூலுல்லாஹுடைய மரணம் எடுத்துக்கொள்ளவில்லை. நுபுவத் கொடுக்கப்பட்ட ஆண்டு அதையும் எடுத்துக்கொள்ளவில்லை. ஹிஜ்ரியை தான் இஸ்லாமிய ஆண்டினுடைய முதல் மாதமாக, முதல் ஆண்டாக அவர்கள் கணக்கில் எடுத்தார். காரணம் என்ன என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். ஹிஜ்ரி என்கிற ஒரு 4 எழுத்திற்கு பின்னால் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமுதாயத்தின் ஒரு பெரும் வரலாறு ஒளிந்திருக்கிறது. வெறுமனே திருமண பத்திரிகைகளில் மட்டுமே குறிப்பிடக்கூடிய ஒரு சாதாரண எழுத்தோ மாதமோ பெயரோ அல்ல ஹிஜ்ரி என்பது. ஹிஜ்ரத் எப்பேற்பட்ட அந்தஸ்தை நமக்கு வழங்கி இருக்கிறது தெரியுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சௌர் குகையிலிருந்து, அந்த குகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்களை சந்தித்து விட்டு கீழே வந்து ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களிடத்திலே எனக்கு நுபுவத் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தியை சொன்ன பொழுது முதலாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களின் எண்ணிக்கை 1 துவங்குகிறது. முதலாக ஈமானை ஏற்றுக்கொண்டது யார்? ஹஜ்ரத் கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். 1 2 ஆகி, 2 4 ஆகி, 8 ஆகி, 16 ஆகி, தற்போது கிட்டத்தட்ட உலகத்துல 205 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறார். இந்த பெரும் எண்ணிக்கை இந்த உலகத்தில் நிலைநாட்டப்படுவதற்கான காரணங்களில் மிக முக்கியமானது ஹிஜ்ரி என்பதை நம்மால் மறக்க முடியாது. கிட்டத்தட்ட 50 நாடுகளுக்கும் மேலே இஸ்லாமிய அந்த சட்டத்திட்டம் ஆட்சியில் இருக்கிறது. ஒரு நாட்டின் மதம் என்பது இஸ்லாமாக கிட்டத்தட்ட உலகத்தில் 50க்கும் மேற்பட்ட நாடுகளில் பின்பற்றப்படுகிறது. வங்கதேசம், இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் பெரும்பான்மையான முஸ்லிம்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவ்வளவு பெரிய வளர்ச்சி என்பது எங்கே துவங்கியது என்று பார்க்கிற பொழுது ஹிஜ்ரியில் தான் துவங்கியது. குர்ஆனை கவனமாக ஓதக்கூடிய, குர்ஆனோடு தொடர்புடைய மக்கள் பார்த்திருக்கலாம். அல்லாஹ் குர்ஆன்ல மக்களை, பிறரை 2 விதமாக அழைப்பார். ஒன்று, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே, முஃமின்களே என்று ஒரு பக்கம் அழைப்பான். இன்னொரு விதத்தில் அழைப்பான், யா அய்யுஹன் நாஸ், மக்களே என்று அழைப்பான். ஒன்று மக்களே அழைப்பான், அல்லது முஃமின்களே என்று அழைப்பான். குர்ஆன்ல எந்தெந்த இடத்திலெல்லாம் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மக்களே என்று அழைக்கிறானோ, பொதுவாக அழைக்கிறானோ, அந்த இடங்களெல்லாம் மக்காவில் இறங்கியது. நமக்கு முஃமின், முஸ்லிம் என்கிற அந்தஸ்தை பெற்றுத்தந்தது எது தெரியுமா? ஹிஜ்ரத். ஹிஜ்ரத்திற்கு பின்னால், மக்காவிலிருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வந்ததற்கு பின்னால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு விஷயத்தை பேச வேண்டும் என்றால், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட விசுவாசிகளே என்று அழைப்பார்.
நோன்பை கடமையாக்கக்கூடிய ஆயத்து உங்களுக்கு தெரியும். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம். முஃமின்களே, உங்களின் மீது நோன்பு கடமை என்று அல்லாஹ் சொல்லுகிறார். இந்த மாதிரி குர்ஆன்ல நிறைய இடங்களில் ஈமான் கொண்ட விசுவாசிகளே என்று அழைக்கிறான். எங்கெல்லாம் அழைக்கிறானோ அந்த வசனங்கள் எல்லாம் மதீனாவில் தான் இறக்கப்பட்டது. இதன் அடிப்படையில் நாம் பார்க்கிற பொழுது ஈமான் கொண்டவர்களுக்கு முஃமின் என்கிற அந்தஸ்தை குர்ஆனில் பெற்று தந்தது இந்த ஹிஜ்ரியினுடைய பயணம். சாதாரண பயணம் அல்ல. விளங்கிக் கொள்ள வேண்டும், ஒரு வரலாற்றை பின்புலமாக கொண்ட ஒரு பெரும் அர்த்த புஷ்டி உடைய பெயர் தான் ஹிஜ்ரி என்கிற பெயர். ரசூலுல்லாஹ் மக்காவில் இருக்கிற வரைக்கும் லுஹர் தொழுகையில் கிராத் ஓதப்படாது, அஸர் தொழுகையில கிராத் ஓதப்படாது. ஆனால் பகல் காலங்களில் ஜும்ஆவுடைய நாளில் கிராத்தை சப்தமிட்டு ஓதக்கூடிய பாக்கியம் எப்பொழுது கிடைத்தது? நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இந்த ஜும்ஆ எப்பொழுது கடமையாக்கப்பட்டது? ஹிஜ்ரத்திற்கு பின்னால் தான் கடமையாக்கப்பட்டது. மக்காவில் இருக்கிற வரைக்கும் ஹிஜ்ரத் இல்லை, ஜகாத் இல்லை. இப்படியாக மார்க்கத்திலே பல்வேறு மிக முக்கியமான சட்டதிட்டங்கள் எல்லாம் மதீனாவில் வைத்துத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கடமையாக்கினான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். முஸ்லிம்களுக்கு முதலாக வெற்றி எங்கே கிடைத்தது? ஹிஜ்ரத்திற்கு பின்பாகத்தான் கிடைத்தது. மக்காவில் இருக்கிற வரைக்கும் நான் முஸ்லிம் என்று வெளியே சொல்ல முடியாது, நான் ஒரு முஃமின் என்று வெளியே சொல்ல முடியாது. முஸ்லிம் என்று தெரிந்தால், முஃமின் என்று தெரிந்தால் அவர்கள் வேதனை செய்யப்படுவார்கள், கொல்லப்படுவார்கள். இப்படியான அடக்குமுறை மக்காவில் இருக்கிற வரைக்கும் இருந்தது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹிஜ்ரத்தை கொடுத்தான், ஹிஜ்ரத்தோடு சேர்ந்து வெற்றியையும் கொடுத்தான். பத்ரில் கிடைத்த வெற்றி ஹிஜ்ரத்திற்கு பின்பானது, உஹதில் கிடைத்த வெற்றி ஹிஜ்ரத்திற்கு பின்பானது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்திலே ஏராளமான வெற்றிகளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹிஜ்ரத்தின் பொழுதுதான் கொடுத்தான். இந்த உலகத்தில் தற்பொழுது வாழக்கூடிய மக்களிலே 4 ஒருவர் முஸ்லிம். ஒட்டுமொத்த உலகத்திலேயும் 4 பேரை பார்ப்பீர்கள்னா 4 ஒருவர் முஸ்லிம். இன்னும் குறிப்பான கணக்கீட்டின்படி இந்த உலகத்தில் மிக வேகமாக வளரக்கூடிய மார்க்கங்களில் மிக முதன்மையான மார்க்கமாக இஸ்லாம் இருக்கிறதுன்னு சொன்னா அதற்கு காரணம் ஹிஜ்ரத். ஒருவேளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா மக்காவோடு சுருக்கி இருந்தால் மார்க்கத்தினுடைய அந்த போங்கு வேறு விதமாக இருந்திருக்கலாம், அல்லாஹ் அறிந்தவன். ஆனால் மார்க்கத்தின் வளர்ச்சிக்கு மிக முக்கியமான இடம் இந்த ஹிஜ்ரத்திலிருந்து தான் துவங்குகிறது. இந்த ஹிஜ்ரத்தின் வரலாற்றை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த துன்யாவில் காபாவிற்கு அடுத்தபடியாக முதலாக பள்ளிவாசல் கட்டப்பட்டது ஹிஜ்ரத்தின் பொழுதுதான். மக்காவுல பள்ளிவாசல் இல்லை, ரசூலுல்லாஹ் இருக்கிற வரைக்கும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செய்து வெளியே வந்தார்கள். மஸ்ஜிதுல் குபா முதலாக கட்டப்பட்டது. அங்கே முதலாக ஜும்ஆ தொழுகைக்கப்பட்டது, மதரசா துவங்கப்பட்டது, குழந்தைகளுக்கும் பெரியவர்களுக்கும் அங்கே வைத்து மதரசா நடத்தப்பட்டது. இதெல்லாம் ஹிஜ்ரத்திற்கு பின்பாக கிடைத்தது. ஹிஜ்ரியினுடைய வரலாறுகள் இவைகள். இதை நாமும் விளங்குவதோடு அடுத்த தலைமுறைக்கும் நாம் இதை கடத்தியாக வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. நம்ம குழந்தைகளுக்கு ஹிஜ்ரினா என்னன்னு தெரியறது இல்லை, சொல்ல வேண்டும். இந்த இஸ்லாத்தில் ஹிஜ்ரத்துடைய முக்கியத்துவம் என்ன என்பதை குழந்தைகளுக்கு நாம் சொல்லித்தர வேண்டும். அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், ஹிஜ்ரத் நமக்கு சொல்லித்தரக்கூடிய வாழ்வியல் படிப்பினை என்ன. ஆரம்பமாக முதலாக ஹிஜ்ரத்தினுடைய பயணம் நமக்கு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு படிப்பினை என்ன என்று சொன்னால், நீங்கள் எதை செய்வதாக இருந்தாலும் திட்டமிட்டு செய்யுங்கள். ஏனோ தானோ என்று எந்த ஒரு வேலையையும் நீங்கள் செய்யாதீர்கள், பொதுபோக்காக செய்யாதீர்கள். ஒரு காரியத்தை நீங்கள் துவங்குவதாக இருந்தால் எங்கே துவங்குகிறோம், என்ன செய்கிறோம், எங்கே முடிகிறோம், இதில் வரக்கூடிய சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, எல்லாவற்றையும் மிக துல்லியமாக திட்டமிட்டு செய்யுங்கள் என்கிற பாடத்தை ஹிஜ்ரத் தருகிறது. நம்மிலே பலரும் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரவோடு இரவாக தலையில் ஒரு துணியை போட்டு மறைத்துக் கொண்டு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை அழைத்துக் கொண்டு ஊரை விட்டு ஓடி வந்து விட்டார்கள் என்கிற கற்பனையில் ஹிஜ்ரத்திற்கான அந்த விரிவாக்கம் நமக்கு முன்னால் இருக்கிறது. ஹிஜ்ரத்னு சொன்னா நமக்கு முன்னால் ஒரு காட்சி வருமா இல்லையா? அந்த காட்சியை பெரும்பாலும் எப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள், நைட்டா ஊரை விட்டு ஓடி வந்துட்டாங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. அல்லது ஒரு சிலர் இதை இப்படி பேசவும் செய்கிறார்கள்.
மிக துல்லியமாக திட்டமிட்டு செய்யப்பட்ட பயணம்தான் ஹிஜ்ரத்தினுடைய பயணம். ஹிஜ்ரத் செய்வதற்கு, மக்காவிலிருந்து மதீனாவிற்கு கிளம்புவதற்கு வாகனம் வாங்குவது முதற்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திட்டமிட்டார்கள். முதல்ல அல்லாஹ்விடத்திலிருந்து அனுமதி கிடைக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களிடத்தில், நீங்கள் என்னோடு உடன் வரப் போகிறீர்கள் என்று பயணத்தின் தோழரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு செய்கிறார்கள். வாகனத்தை வாங்க சொல்லுகிறார்கள். எந்த வழியாக நாம் பயணம் செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்கிறார்கள். பயணத்திற்கு இடையில் நாம் எங்கே தங்க வேண்டும் முடிவு செய்கிறார்கள். யார் உணவு கொண்டு வருவது முடிவு செய்கிறார்கள். யார் ஆற்றிலிருந்து பால் கறந்து கொடுப்பது முடிவு செய்கிறார்கள். நாம் ஊரை விட்டு வெளியே வந்ததற்கு பின்னால் மக்காவில் என்ன நடக்கிறது அதை கொண்டு வந்து உளவு செய்தியாக சொல்லுவது யார் முடிவு செய்கிறார்கள். நாம் புதுமையான வழியில் செல்ல போகிறோம். பொதுவாக மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வடக்கு நோக்கி பயணம் செய்ய வேண்டும்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெற்கு திசையை தேர்ந்தெடுத்தார்கள். அந்த வழியாக செல்லுகிற பொழுது நமக்கு யார் வழிகாட்ட வேண்டும் தேர்ந்தெடுத்தார்கள். நாம் பயணம் செய்து செல்லுகிற பொழுது வழியில் கால் தரத்தை பார்த்து மக்கள் பின்பற்றி வந்துவிடக் கூடாது என்பதற்காக ஆடுகளை மேய்ப்பதன் மூலம் அந்த கால் தரத்தை எப்படி அழிப்பது முடிவு செய்தார்கள். இப்படியாக ஒரு பெரும் திட்டமிடலுக்கு பின்னால் தான் இந்த பயணம் அரங்கேறியது. இந்த வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னன்னா, நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரமாக இருக்கலாம், நீங்கள் செய்யக்கூடிய விவசாயமாக இருக்கலாம், உங்களின் குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்தில் செய்ததை போல திட்டமிட்டு செய்யுங்கள். ஊர்ல 10 பேர் செய்யறாங்கிறதுக்காக வேண்டி 10ஓடு 11ஆக ஒரு வியாபாரத்தை பற்றி தெரியாமல் எல்லாம் செய்யறாங்க நானும் செய்யறேன்னு சொல்லி கடனை உடனை வாங்கி எல்லா மக்களை போல் நாமும் வியாபாரம் செய்து எல்லாம் நஷ்டம், இவரும் நஷ்டம். செய்த தொழிலை விட்டவரும் கெட்டான், செய்யாத தொழிலை தொட்டவரும் கெட்டார் என்ற பழமொழிக்கொப்ப ஒரு வியாபாரத்தை நாம் துவக்குவதாக இருந்தால் அதை பற்றி உண்டான முழுமையான அறிவு இருக்க வேண்டும், திட்டமிடல் இருக்க வேண்டும். இது நமக்கு எந்த விதத்தில் லாபமாக இருக்கும் என்கிற திட்டம் நமக்கு வேண்டும். ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத்தில் திட்டமிட்டதை போல நம்முடைய வீடுகளில் பெண்கள் ஒரு பெண்ணை பார்க்கிறார்கள், நம்முடைய குழந்தைக்கு திருமணம் செஞ்சா நல்லா இருக்கும் ஆசைப்படுறாங்க. அழகை பார்த்து பேசி முடிக்கிறார்கள், திருமணம் முடிகிறது, எல்லாம் முடிகிறது. அடுத்து 1 மாசத்துல பிரச்சனை, பள்ளிவாசலுக்கு வந்து நிற்கிறார். 2 குடும்பங்களும் முதலில் சரியாக யோசிக்க வேண்டும். அவர்களோடு சம்பந்தம் செய்யலாமா? அந்த குடும்பத்தாருக்கும் நமக்கும் குண அளவில் ஒத்து போகுமா? அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? நம்முடைய குடும்ப சூழ்நிலைகள் என்ன? எல்லாவற்றையும் சரியாக யோசித்து திட்டமிட்டு நிறுத்தி நிதானமாக ஒரு காரியத்தை செய்தால் சிக்கலுக்கோ பிரச்சனைகளுக்கோ இடமில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஜ்ரத் என்பது நமக்கு இதைத்தான் பாடமாக சொல்லுகிறது. நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் தீர்க்கமாக திட்டமிட்டு செய்யுங்கள். அது திருமணமாக இருக்கலாம், வியாபாரமாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையாக இருக்கலாம். அடுத்தபடியாக நாம் பார்க்கிறோம், மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து செல்லுகிற பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா சஹாபாக்களை 2ஆக பிரிக்கிறான். எல்லா இடத்திலும் சஹாபாக்கள் என்று சொல்லவில்லை. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா லில் ஃபுகராஇல் முஹாஜிரீன அல்லதீன உக்ரிஜூ மின் தியாரிஹிம், ஒரு கூட்டத்தார்களை முஹாஜிர்கள் ஹிஜ்ரத் செய்தவர்கள் என்று சொல்லுகிறார். ஒரு கூட்டத்தார்களை அன்சார்கள் என்று சொல்லுகிறார். யார் முஹாஜிர்? மக்காவிலிருந்து தன்னுடைய வீட்டை, தன்னுடைய நாட்டை, தன்னுடைய மனைவியை, பெற்றோரை, உறவை, சம்பாதித்த செல்வத்தை எல்லாவற்றையும் துறந்துவிட்டு யார் பயணம் வந்தார்களோ அவர்கள் முஹாஜிர். அவர்கள் எப்படி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றுக் கொண்டார்கள்னா தன்னிடத்தில் இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் தியாகம் செய்தார்கள். உறவுகளை விட்டார்கள், நாட்டை விட்டார்கள், வீட்டை விட்டார்கள், மனைவியை விட்டார்கள், குழந்தையை விட்டார்கள். எல்லாவற்றுக்கும் என்ன காரணம்? ஒரே காரணம், அல்லாஹ்வும் ரசூலும் ஈமானும் தான். இந்த செய்தி நமக்கு வாழ்வில் சொல்லக்கூடிய படிப்பினை என்ன? மார்க்கம் என்று வந்துவிட்டால் உங்களுக்கு முன்னால் குழந்தையோ செல்வமோ பெரிதாக தெரியக்கூடாது. அல்லாஹ் ரசூலுக்கு முன்னால் இந்த துன்யாவில் எதுவும் பெரிதில்லை என்பதை இந்த ஹிஜ்ரத்தினுடைய பயணம் நமக்கு பாடமாக சொல்லித் தருகிறது. சஹாபாக்கள் ஒரு பிரிவினர் முஹாஜிர்கள் என்றால், இன்னொரு பிரிவினர்கள் அன்சாரிகள். அன்சாரிகள் யார்? மதீனாவில் வாழ்ந்தவர்கள், மக்காவிலிருந்து புலம்பெயர்ந்து வந்தவர்களுக்கு அவர்கள் வீட்டை கொடுத்தார்கள்.
நாட்டை கொடுத்தார்கள். 2 மனைவி வைத்திருப்பவர்கள் ஒரு மனைவியை தலாக் சொல்லி அவர்களுக்கு திருமணம் செய்து கொடுத்தார்கள். தன்னுடைய வியாபாரத்தை கொடுத்தார்கள். தனக்கு சாப்பிடுவதற்கு உணவில்லாவிட்டாலும் கூட விளக்கை அணைத்து அவர்களுக்கு உணவு கொடுத்தார்கள். ஒருவர் மரணித்து விட்டால் சொத்தை பங்கீடு செய்கிற பொழுது முதல்ல மக்காவிலிருந்து வந்த முஹாஜிர்களுக்கு சொத்தில் ஒரு பங்கை கொடுப்பார்கள். அதற்கு பின்னால் தான் அவர்கள் தங்களுக்கான தேவையை எடுத்துக் கொள்வார்கள். உச்சபட்சமாக நாம் பார்க்கிறோம், மக்காவிலிருந்து வந்த மக்களுக்கு ஆட்சியை கொடுத்தார்கள். மதீனாவை ஆட்சி செய்தது யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மதீனாவாசி அல்ல, மக்காவிலிருந்து வந்தவர். அதற்கு பின்னால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு மக்காவிலிருந்து வந்தவர்கள், உமர் ரலியல்லாஹு முஹாஜிர், உஸ்மான் ரலியல்லாஹு முஹாஜிர், அலி ரலியல்லாஹு முஹாஜிர். ஒட்டுமொத்த மதீனாவின் ஆட்சியையும் எடுத்து கையில் கொடுத்தார்கள் அன்சாரிகள். இவர்களுடைய வரலாறு நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, மார்க்கத்திற்காக தியாகம் செய்யுங்கள், குடும்பத்திற்காக தியாகம் செய்யுங்கள், வியாபாரத்திற்காக தியாகம் செய்யுங்கள். நீங்கள் ஒன்றை இழக்காமல் இந்த மண்ணில் உங்களால் எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அதைத்தான் ஹிஜ்ரத் உங்களுக்கு பாடமாக சொல்லித் தருகிறது. உங்களுடைய மனைவிதான், உங்களுடைய பெற்றோர்கள் தான், உங்கள் உடன் பிறந்தவர்கள் தான். சற்றே விட்டுக் கொடுங்கள். அன்சாரிகள் முஹாஜிர்களுக்கு விட்டுக் கொடுத்ததை போல என்னை பார்த்து எப்படி பேசலாம், என்னை பார்த்து எப்படி செய்யலாம், எனக்கு எப்படி நீங்கள் திருமணத்துக்கு அழைப்பு கொடுக்காமல் போகலாம், மௌத்து வரைக்கும் பேச மாட்டேன் என்று சபதம் எடுக்கக்கூடிய நபர்கள் நம்மில் நிறைய இருக்கிறார்கள். வாழ்க்கை ஒரு முறைதான், அவர் உங்களுக்கு தகப்பனாக இருக்க போகிறார், மனைவியாக இருக்க போகிறார், சகோதரராக இருக்க போகிறார். அன்சாரிகள் முஹாஜிர்களுக்கு விட்டுக் கொடுத்ததை போல விட்டுக் கொடுக்கும் மனப்பான்மை குடும்பத்தில் வந்தால் அந்த குடும்பம் சந்தோஷமாக இருக்கும். வியாபாரத்தில் வந்தால் வியாபாரம் சந்தோஷமாக இருக்கும். சமூகத்தில் வந்தால் அந்த சமூகம் ஒற்றுமையாக இருக்கும். இது மாதிரியான பேரற்புதமான பல்வேறு வாழ்வியல் பாடங்களை தன்னகத்தே வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரும் வார்த்தை தான் ஹிஜ்ரி என்கிற ஒரு வார்த்தை. இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய வரலாறுகளை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், முழுமையாக படித்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா துன்யாவில எந்த ஒரு விஷயத்தையும் வீணாக சாதாரணமாக வைக்கல, எல்லா இடத்திலும் படிப்பினையை வைத்திருக்கிறான். இன்ன ஃபீ ஸாலிக லஆயாத்தின் இன்ன ஃபீ ஸாலிக லذிக்ரா லிகுல்லி ஸப்பாரின் ஷக்கூர். நன்றியோடும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் மீது நம்பிக்கையோடும் ஒரு விஷயத்தை அணுகக்கூடிய நேரத்தில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நிச்சயம் அதில் ஸிக்ர் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு படிப்பினையை நிச்சயம் வைப்பான். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா துன்யாவில் வாழுகிற காலகட்டங்களில் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்று ஏவியிருக்கிறானோ அந்த வழிமுறையின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொள்ளக்கூடிய நல்ல நசீபையும் நம்முடைய குடும்பத்தார்களுக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கும் உலகத்தில் வாழுகிற காலகட்டங்களில் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா பரிபூர்ணமான பாதுகாப்பான வாழ்க்கையையும் தருவானாக என்கிற பிரார்த்தனையோடு நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.